محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنكم ستحرصون على الإمارة وستكون ندامة يوم القيامة فنعم المرضعة وبئست الفاطمة صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா எம் உயிரிலும் மேலான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், இறுதி நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை ஏவிருக்கின்றானோ அப்படியான அத்துணை விடயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை தடுத்திருக்கின்றானோ அப்படியான அத்துணை விடயங்களை விட்டு முற்றும் முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் உபதேசம் செய்து கொள்கின்றேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய அத்துணை உலகத்துடைய வாழ்வாதாரத்துடைய விடயங்கள், குடும்ப வாழ்க்கையுடைய விடயங்கள், தனிநபர் வாழ வேண்டிய முறைகள், குடும்பம் எப்படி வாழணும் என்ற முறைகள், ஒரு ஆண் எப்படி வாழணும், பெண் எப்படி வாழணும் என்ற எல்லா முறைகளையும் இந்த குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்கள் யாரிடத்திலேயும் தேவைப்படக்கூடாத நிலைமையில இருக்கணும் என்பதற்காக, யாரிடத்திலேயும் தன்னுடைய கஷ்டங்களை தன்னுடைய பிரச்சனைகளை முன்வச்சிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு விதமான இபாதத்துகளை வச்சிருக்கிறான். தன்னுடைய கஷ்டமாக இருக்கேனும், தன்னுடைய பிரச்சனையாக இருக்கேனும், தன்னுடைய தேவையாக இருக்கேனும், இதை சாதிச்சு கொள்வதற்கு ரெண்டு விதமான இபாதத்துகள் எல்லாம் வச்சிருக்கிறான். முதலாவது இபாதத்துன்னா அல்லாஹ்விடத்துல கெஞ்சுறது, அதுதான் துஆ. அல்லாஹ்விடத்துல மன்றாடுறது, அல்லாஹ்விடத்துல கதறது, எங்களோட தேவைகளை, எங்களோட கஷ்டங்களை, எங்களோட பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்துல முறைப்பாடு செய்வது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏ நபியே, இந்த அடியார்கள் என்னைய பத்தி உங்களிடத்துல வந்து கேட்டா, யா ரசூலல்லாஹ் நீங்க சொல்லுங்க, ஃபஇன்னி கரீப், நான் அடியார்களோட நெருக்கமாக இருக்கிறேன், சமீபமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், கேட்டா பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன். மேலான பெரியார்கள் எல்லாமே நல்லடியார்களே,
குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நாங்க எப்படி அடியார்களோட நெருக்கமாக இருக்கிறோம் என்றால் وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. இந்த கலத்துடைய இந்த பிறவியுடைய நரம்பு அடியார்களோட எவ்வளவு நெருக்கமாக எவ்வளவு சமீபமாக ஒட்டி இருக்கிறதோ இதை விட நாங்க அடியார்களோட நெருக்கமாக இருக்கிறோம். எங்களோட தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேட்கும், எங்களோட பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்துல முறைப்பாடு செய்யும். இது ஒரு பகுதி, இது ஒரு இபாதத். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு இபாதத் இருக்குது. இது மக்களிடத்திலிருந்து தேவைப்படாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கடமையாக்கின ஒன்றுதான் வியாபாரம், கொடுக்கல் வாங்கல். ஒரு மனிதன் தன்னுடைய பசியுடைய நேரத்தில் யாரிடத்திலையும் கை நீட்டிடக்கூடாது. ஒரு மனிதன் கஷ்டத்துடைய நேரத்தில் யாரிடத்திலையும் முறைப்பாடு செஞ்சிடக்கூடாது. ஒரு மனிதனுடைய தேவைகள் எப்படி எப்படி வித்தியாசம், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான தேவைகள், குடும்பத்துடைய வித்தியாசமான தேவைகள். சொந்த வீடாக இருக்கலாம், சொந்த வியாபாரமாக இருக்கலாம், அது பிள்ளைகளுடைய திருமண விடயங்களாக இருக்கலாம். அது எந்த முறையில இந்த உலகத்துடைய தேவைகள் வித்தியாசப்படுதோ, மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தேவைகளை மக்களிடத்தில் யாசிக்காம, மக்களிடத்துல கை நீட்டாம, மக்களிடத்துல தலைய சொருங்கிராம, அல்லாஹ்விடத்துல கேட்டு எடுக்கிற ஒரு இபாதத்தை போல இருக்கிற ஒரு இபாதத்தான் வியாபாரம். கொடுக்கல் வாங்கலுடைய முறைகள், பஜார்ல இருந்து கொண்டு நாங்க செய்யக்கூடிய உத்தியோகம், எங்கட சொந்த ஹலால தேடக்கூடிய முறைகள். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இபாதத். எப்படி எங்கட தொழுகைகள் இபாதத்தோ, தான தர்மங்கள் ஜகாத் இபாதத்தோ, ரமதானுடைய மாதத்தில் பிடிச்ச நோன்புகள் இபாதத்தோ, இந்த எல்லா இபாதத்தையும் வகுக்கக்கூடிய, இந்த எல்லா இபாதத்தையும் கபூல் செய்யக்கூடிய ஒரு பிரதானமான இபாதத்தான் கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், உத்தியோகம். இந்த மார்க்கம் யாரையும் பேஸ் பண்ணி இருக்கணும் என்று சொன்னது கிடையாது. இது அமல்லையும் தான், உலகத்துடைய தேவைகளையும் தான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் உலகத்தில் அமல் செய்கிறான், அந்த அமலுக்கு ஏற்ப கூலிகள் ஆகிரத்தில் அவருக்கு நிரந்தரமான அது கொடையாக மாற்றப்படும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவருடைய அமல் அது தாமதமாகுதோ, மன் பக்த பிஹி அமலுஹு லம் யுஸ்ரிஃப் பிஹி நஸபு. சுவர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால எவருக்கு அமல் குறைவாக இருக்கிறதோ அவங்களோட குடும்பம் சேர்ந்து அவர் சுவர்க்கத்துக்கு அனுப்ப இயலாம். வாப்பா ஆலிம் என்பதனால மகனுக்கு சுவர்க்கம் கிடையாது. மகன் அவர் நல்ல விஷயங்கள்ல ஈடுபட்டார் என்பதனால வாப்பாவுக்கு சுவர்க்கம் கிடையாது. அவங்களோட அமல்கள், அவங்களோட முயற்சிகள் அதை கியாமத்தில் அவங்க பார்ப்பாங்க. அவங்களோட முயற்சிகள் அதை கியாமத்தில் காட்டப்படும். அவங்களோட முயற்சிக்கு ஏற்ப பூர்த்தியான கூலிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கம் அமல்லையும் யாரையும் பார்த்திருக்கணும் என்று சொன்னதில்லை. இந்த மார்க்கம் இதே மாதிரி தான் உலகத்துடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி யாரையும் பார்த்திருக்கணும், ஒரு மகன் வாப்பாவை பார்த்திருக்கணும், ஒரு வாப்பா மகனை பார்த்திருக்கணும் என்ற தேவை கிடையாது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களும் உத்தியோகம் செஞ்சிருக்கிறாங்க, நபிமார்களும் வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க, நபிமார்களும் ஆடுகள் மேய்ச்சிருக்கிறாங்க. மாமி நபியின் இல்லா ரஅல் கனம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா நபிமார்களும் இந்த ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய தேவைகள் அது ஒட்டொத்தர வெற்றி, அது வித்தியாசப்படுது. அந்தந்த தேவைகளை அவங்க சாதிக்கிறதற்கு எடுக்கக்கூடிய வியாபாரம் எப்படி இருக்குது? எங்க முஸ்லிம்களுடைய கொடுக்கல் வாங்கல் எந்த முறையில இருக்குது?
மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ரசூல்மார்களை பார்த்து, யா அய்யுஹ ருசுல் குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. ரசூல்மார்களே, நீங்க ஹலாலானதை சாப்பிடுங்க, மனமானதை சாப்பிடுங்க. வஅமலு ஸாலிஹா, சாலிஹான அமல்களை செஞ்சுக்கோங்க. முழு உலக மக்களையும் பார்த்து, ஈமான்தாரிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மினத் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். ஈமான் கொண்டவர்களே, நான் உங்களுக்கு எது ரிஸ்காக தந்திருக்கிறேனோ, இவைகள்ல எது ஹலாலோ, எது மனமானதோ, எது நல்லதோ, எது பாவிக்க ஏழுமோ, இவைகளை நீங்க உங்களோட வாழ்க்கையில அந்த தேவைகளுக்கு பாவிச்சுக்கோங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட கொடுக்கல் வாங்கல் எவ்வளவுக்கு ஹலால் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்கட கொடுக்கல் வாங்கல் எவ்வளவுக்கு ஹலால் நிறைஞ்சிருக்குது. அதுல பேணுதல் காட்டுறோமா, அல்லது எப்படியாவது இந்த பணத்தை அடைஞ்சி இந்த பணத்தால எதையெல்லாம் சாதிக்கணும் என்று இந்த தலையில போட்டிருக்கிறோமோ, இந்த உலகத்துடைய வெளிரங்கத்துடைய முயற்சிகள் இந்த பணத்தை மையமாக வச்சு அடைஞ்சு கொள்ளலாம் என்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனும் ஹதீஸும் இந்த ஹலால் இல்லாத அது ஹராமான வியாபாரங்கள் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற லாபம் கிடையாது. கண்ணுக்கு முன்னுக்கு வளர்ச்சியை பார்க்கலாம், கண்ணுக்கு முன்னுக்கு முன்னேற்றத்தை பார்க்கலாம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு முஸ்லிம்கள் பின்தங்கி இருக்கிறதற்கு காரணம் எங்களோட கொடுக்கல் வாங்கல்ல நாங்க செய்யற மோசடி, எங்களோட கொடுக்கல் வாங்கல்ல நாங்க பேசுற பொய், எங்களோட கொடுக்கல் வாங்கல்ல நாங்க ஏமாத்துற வித்தியாசமான முறைகள். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, யார் ஹலாலுடைய பேணுதல் இருக்குமோ, ஹராத்திலிருந்து பயப்படுறார், ஹராத்திலிருந்து தூரமாகிறார், ஹலாலுடைய பேணுதலாக இருக்கிறாரோ, முதலாவது அவருக்கு கொடுக்கப்படும் கனா, போதும் என்ற தன்மை அவருக்கு ஏற்படும். கிடைக்கிறத கொண்டு போதுமாக்கிக் கொள்வார், கிடைக்கிற லாபத்தை போதுமாக்குவார், கிடைக்கிற வருமானத்தால வேலைகளை சுருக்கிக் கொள்வார். இன்றைக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அது போதா என்று இன்னும் ஓடி 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 உலகத்தில் சேர்க்கக்கூடியவர்கள் நாம நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறே. எவ்வளவுதான் உலகத்தை சேர்த்தாலும் அதை அடைகிறவர்கள் நாங்க கிடையாது, வேற ஒருவரை அல்லாஹ் உருவாக்கிடுவான் அதை அடைகிறது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் ஹலாலுடைய பேணுதல் காட்டுறார் என்றால் முதலாவது அல்லாஹ் கொடுக்கிறது போதும் என்ற தனம். அவருடைய உள்ளம் கபூல் செய்யும், கிடைச்சதை போதுமாக்கிக் கொள்வோம், கிடைச்சது எதுவோ அதன் மூலமாக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வோம் என்ற நிலைமைக்கு மனிதன் மாறுவார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்துல கிடைச்சது போதா என்று வந்ததனால தான் இன்றைக்கு வீண் விரயமான செலவினங்கள், இன்றைக்கு அநியாயமான செலவினங்கள். ரெண்டு விடயத்தால ஒரு மனிதன் கடன்ல மாற்றிக்கொள்றான். ஒரு மனிதன் சமூகத்தில் சீரழிவதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கிறது. முதலாவது காரணம், அவருடைய உள்ளம் அவருக்கு கிடைக்கிறத கொண்டு போதுமாக்குது. உலகத்துடைய ஆசை, உலகத்துடைய தேவைகள் இதை மையமாக வச்சு ஹலால பார்க்கறாரும் இல்ல, ஹராத்த பார்க்கறாரும் இல்ல, எப்படியாவது இந்த உலகத்துடைய சொத்துக்களை இதை சேர்த்துக் கொள்ளணும் என்ற உள்ளத்துடைய ஆசையால ஒரு மனிதன் கடனாளியாக மாறலாம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு முறை இருக்குது. இது பிறரை பார்த்து வாழ்ற முறை. எங்கட குடும்பத்தில் இப்படிதான் செஞ்சாங்க திருமணம். எங்கட நானட மகள திருமணம் செஞ்ச முறை இந்த முறை. எங்கட ஊர்கள்ல ஒரு கண்ணியமான ஒரு திருமணம் என்றா அது இங்க செய்யப்படணும், இவ்வளவு ரூபாய்கள் செலவழிக்கப்படணும். இன்னொருத்தரை பார்த்து எங்கட வாழ்க்கையை நாங்க மாற்றுறதுக்கு முயற்சி செய்வோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த நிலைமைக்கும் விட மிக மோசமான ஒரு நிலைமை தான் யகூதிகள் நஸ்ரானிகளுடைய கலாச்சாரத்தை இது எங்களோட வாழ்க்கையில பின்பற்றினாதான் எங்களுக்கு ஊர்ல கண்ணியம், எங்களை ஊர்ல 4 பேர் மதிப்பாங்க, நாங்க இப்படிதான் எங்களோட திருமணங்களை செய்யணும், இப்படிதான் வாழ்க்கையில வாழணும். இவ்வளவு செல்வந்தனாக இருந்தவர் இப்ப கீழே போகிறாரு, வாகனத்தில டிரைவர் வச்சு ஓடினவர் இப்ப சுயமாக வாகனத்தை ஓட்டி போக முடியாது, இறங்கி நடக்க முடியாது, பஸ்ல ஏற முடியாது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிந்தனையில ஒரு மனிதன் பிடிக்கப்பட்டுட்டான் என்றா மேலான பெரியார்களே வீணாக கடனாளியாக மாறுவான். சுமக்க முடியாத சுமைய வாழ்க்கையில சுமப்பாரு. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க நிக்காஹுடைய வைபவங்கள், எங்க திருமணத்துடைய நிகழ்வுகள், எவ்வளவு செலவினங்கள். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை சேர்க்கிறதற்கண்டே வித்தியாசமான வியாபாரங்கள்ல கை வைக்கக்கூடிய சமூகங்களாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் மாறி இருக்கிறதா? இது கசப்பான உண்மை. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் ஹலால்ல பேணுதல் காட்டுவாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தேவைகளை, அந்த தேவைகளை சின்ன தேவைகளாக மாற்றி இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊதியத்தால, இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தால, இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்தால, அந்த ஹலாலால அந்த பெரிய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஹலால். தேவை வித்தியாசம். எங்களுக்கு கிடைக்கிற இந்த பொருளாதாரத்தால எங்களோட வாழ்நாள கடத்த முடியாது, எங்களோட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. மேலான பெரியார்களே, ஹலாலுடைய பேணுதல் ஒருவருக்கு கிடைக்கிற பணத்தால அவர் சாதிக்கலாம். இன்றைக்கு ஊர்ல செல்வந்தனுடைய பிள்ளைகளுடைய திருமணங்களும் நடக்குது, அதே ஊர்ல ஏழைகளுடைய பிள்ளைகளுடைய திருமணமும் நடக்குது. செல்வந்தர்களும் ஏதோ ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டு அவங்க ட்ரிப்புகள் போறாங்க, அவங்க சுற்றுலாக்கள் போறாங்க, அதே ஊர்ல ஏழைகளும் போறாங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செல்வந்தர்களும் சாப்பிட்டாங்க, அந்த சாப்பாட்டால பசிகளும் போகுது, ஏழைகளும் சாப்பிட்டாங்க, அந்த சாப்பாட்டாலையும் பசி போகுது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் இந்த பேணுதலை காட்டுவாரோ ஹலால்ல, இந்த தேவைகளை வித்தியாசமான முறைகள்ல அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். இது சமூகம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை. இது ஹலால்ல இன்பம் கண்டவர் வாழ்க்கையில உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ப முடியாத நாடுகளுக்கு பிரயாணம் செய்கிறாரு, நம்ப முடியாத ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இந்த துஆவும் இந்த ஹலாலான வியாபாரங்களும் இந்த 2 இபாதத்தாலையும் ஒரு மனிதனுக்கு சாதிக்கலாம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, யார் ஹலாலுடைய பேணுதல் காட்டுவாங்களோ இவங்களோட மனைவியும் பிள்ளைகளும் இவங்களுக்கு கட்டுப்படுவாங்க. மனைவிமார்கள் எங்களோட பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள், எங்களோட பிள்ளைகள் எங்களோட பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. நானும் காலையில வெளியே வந்தவர் மாலை வரைக்கும் ஹராத்தை தேடிக்கொண்டு வீடுகளுக்கு போய்த்து அந்த ஹராத்தை கொடுத்தோம்டா அது சாப்பாடாக சமைக்கப்பட்டு அது பரிமாறப்பட்டால் மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சேர்ந்து சாப்பிடுவாங்க. பிள்ளையும் சாப்பிடுவாங்க, மனைவியும் சாப்பிடுவாங்க, இவரும் சாப்பிடுவாங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிம்மதி கலக்கப்படும், வீட்டுக்குள்ளே இருந்து பரக்கத் கலக்கப்படும். ஏன் காரணம்? ஏமாற்றி இருக்கிறார், பொய் பேசியிருக்கிறார், களவெடுத்திருக்கிறார், பிறருடைய சொத்துக்களை அபகரிச்சிருக்கிறார். அந்த சல்லியை போட்டு இவர் ரொட்டேட் பண்ணி 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 இவர் முன்னுக்கு வந்திருக்கிறார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் அது நெருப்பாக மாற்றப்படும், ஒரு நாள் அது பக்தி எரியும். எங்க பிள்ளைகள் இன்றைக்கு எங்க பேச்சை தட்டுறாங்க என்றா நாங்க யோசிச்சு பார்க்கணும். எங்க
பெரியார்களே, கடனை எடுத்து கடனை கொடுக்காம ஒளிஞ்சு நாங்க நினைச்சிட்டோம் அவர் மன்னிச்சிடுவாரு, அவர் மறந்துடுவாரு, அவருடைய கண்ணுக்கு படாம இருக்கேனும், எங்க மொபைல் நம்பரை மாத்தேனும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது பிறருடைய சொத்து. கடனாக எடுக்கப்பட்ட அந்த சொத்து எங்கட ஹலாலான சொத்துக்களோட சேர்க்கப்பட்டால் ஒட்டுமொத்த சொத்தும் ஹராம். ஏமாத்தி எடுத்த சொத்தோட எங்கட ஹலாலையும் சேர்த்தா ஒட்டுமொத்த சொத்தும் ஹராம். மேலான பெரியார்களே, இப்படியான வியாபாரங்களை செஞ்சு இந்த சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள கொடுத்து மனைவியிடத்துல இன்பத்தை எதிர்பார்க்க முடியாது. ஹராத்துல அல்லாஹ் இன்பத்தை வச்சு இவர் கொண்டு கொடுக்கிற அந்த பணம் இருக்கிறது, இது ஹராமாக இருந்தா முதலாவது அல்லாஹ் கலக்கிறது ஹலாலுடைய இன்பம். அது மனைவி ஹலாலானவராக இருந்தாலும் அந்த மனைவியுடைய இன்பம் கலக்கப்படும். ஹராத்துடைய தொடர்பு அது கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், தனிப்பட்ட பாவங்களாக இருக்கலாம். இந்த ஹராத்துடைய தொடர்பால முதலாவது கலக்கப்பட்டது ஹலாலுடைய இன்பம், தொழுகையுடைய இன்பம், இபாதத்துடைய இன்பம், மனைவியுடைய இன்பம், குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கக்கூடியதுல வரக்கூடிய இன்பம், பிள்ளைகளை சீதேவிகளாக வளர்க்கிறதுல இவர் கண்குளிர்ச்சியாக பார்க்கக்கூடிய இன்பம் எல்லாம் கலக்கப்படும். வாப்பாக்கு தெரியும் புள்ள வார நேரம் வீட்டு, வாப்பாக்கு தெரியும் புள்ள யாரோட பழகிற, எங்க போறாரு, எங்க வாராரு, என்ன பாவனை. எங்கள பிள்ளைகளுடைய வித்தியாசமான முறைகள் வாப்ப பார்க்கிறாரு, தடுக்கிறாரு. தடுக்க இயலாத நிலைமைக்கு தள்ளப்பட்டால் யோசிச்சு பார்க்கணும். எங்களோட வியாபாரத்துல ஹராம் கலந்திருக்கிறது. நாம கொடுத்த வியாபாரத்துல கிடைச்ச பணத்துல ஹராத்தை கொடுத்திருக்கிறோம். அது சமைக்கப்பட்டு ரத்தத்தோட சேர்க்கப்பட்டிருச்சு. எங்களோட பேச்சுகள் தட்டப்படுவதுதான் ஹதீஸுடைய கருத்து. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம். ரத்தம் ஓடுற இடமெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஹராத்தை கொடுத்தா ஷைத்தான் பலமாகும். ஹராத்தை கொடுப்பைத்து வீடுகளுக்கு ஒப்படைச்சா ஷைத்தான் பலமாகுவான். ஷைத்தானியத்தான உணர்வுகள் ஊற்றப்படும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல உணர்வுகள் கலக்கப்படும். அவங்க பார்க்கிறது ஹராமாக இருக்கும், அவங்க பேசுறது ஹராமாக இருக்கும், அவங்களோட கொடுக்கல் வாங்கல் ஹராமாக இருக்கும், அவங்களோட வாழ்க்கையே ஹராமாக மாற்றப்படும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இபாதத்துகள் கபூல் செய்யப்பட மாட்டாது, எங்களுடைய துஆக்கள் கபூல் செய்யப்பட மாட்டாது. மத்அமுஹு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், வகுதிய பில் ஹராம், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உடம்பு அது சமைக்கப்பட்டிருக்கிறது ஹலால் இல்லாத ஹராத்தால. ஆடு ஹராம், குடிப்பானம் ஹராம், சாப்பாடு ஹராம், முழு உடம்பும் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஹராத்தால. எப்படி துஆக்கள் கபூலாக்கப்படும்? எப்படி எங்களுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படும்? எத்தனை ரமலான சந்திச்சும் வேலையில்லை சகோதரர்களே. எவ்வளவு ரகாத்துகள் கியாமுல்லே நின்று தொழுந்தாலும் வேலையில்லை. எத்தனை லைலத்துல் கதரை அடைந்தாலும் மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை ஹஜ் உம்ராக்கள் செய்தாலும் எங்களுடைய வியாபாரம் ஹலாலாகாத வரைக்கும் எங்களுடைய இபாதத்களின் பக்கம் அல்லாஹ் தேவையற்றவன். எங்களுடைய சதகா ஜகாத்துகளின் பக்கம் அல்லாஹ் தேவையற்றவன். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, யார் ஹலாலுடைய பேணுதல் காட்டுறாங்களோ உலகத்தில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். உலகத்தில் யாரிடத்திலையும் கேவலப்படுத்த மாட்டான். அவருடைய ஹலால் ஒவ்வொரு கட்டமாக அவரை பாதுகாக்கும். ஆகிரத்தில் நபிமான்களோடு இருப்பார், ஆகிரத்தில் சுஹதாக்களோடு இருப்பாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்தாஜுல் ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யின வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா. உண்மையை பேசி நம்பிக்கையாக வியாபாரம் செஞ்சவர் நபிமார்களோடு இருப்பார். நபிமார்களோடு இருக்கிறதற்கு ஒருவர் ஆலிமாக இருக்கணும் என்ற நிபந்தனை கிடையாது. நாளைக்கு சுவர்க்கத்தில்
நபியோட இருக்கணும் என்பதற்கு ஒருவர் ஆலிமாக இருக்கணும் என்ற நிபந்தனை கிடையாது. நம்பிக்கையான வியாபாரி, உண்மை பேசுற வியாபாரி, கொடுக்கல் வாங்கல்ல ஹலாலான முறையில நடந்து கொள்ற வியாபாரி நபிமார்களோட இருப்பார். மேலான பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லேசான மார்க்கம், லேசான முறையில ஆகரத்தை சிறப்பாக மாற்ற முடியுமான மார்க்கம். எங்கட வீக்னஸே வியாபாரத்தில் தான். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல 3 இடங்கள்ல அல்லாஹ் வித்தியாசமான முறைகளை சொல்றான். யார் ஹலாலுடைய பேணுதல் காட்டுறாங்களோ இவங்களுக்கு ஏற்படக்கூடிய விடயங்கள் 3 விதமான நெருக்கடியில் இருந்து அல்லாஹ் கலட்டுவான். முதலாவது, உலகத்துடைய கஷ்டங்கள்ல இருந்து அல்லாஹ் கலட்டும். பாரதூரமான நோயாக இருக்கேனும், கொடுக்க முடியாத கடனாக இருக்கேனும், கஷ்டங்களாக இருக்கேனும், இந்த கஷ்டங்கள்ல இருந்து அல்லாஹ் கலட்டுவான். ஜும்ஆவுடைய நாள் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது சுன்னத்தான ஒரு இபாதத். இந்த கஹ்ஃப்ல அல்லாஹ் குகைவாசிகளை பத்தி பேசுறான். இந்த குகைவாசிகள் யார்? 7 வாலிபர்கள். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவங்க இந்த கல்லுக்குள்ளால மாட்டிப்பட்டாங்க. இந்த கல்லுக்குள்ளால மாட்டிப்பட்டதன் பின்னால வெளியே வரையலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு தூக்கத்தை கொடுக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் கஹ்ஃப்ல பேசுறான். வனாமு ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 வஸ்தாது 9. இந்த கஹ்ஃப் வாசிகள், இந்த குகை வாசிகள், இந்த 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 சீதேவிகள், மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கஹ்ஃபுக்கு உள்ளால இவர்கள் பிடிக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான். கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் தூங்கினாங்கண்டா 309 வருடங்கள் தூங்குறாங்க. இது குர்ஆன். 309 வருடங்கள் இந்த கல்லுக்குள்ளால தூங்குறாங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கும் தான் இரவுல தூங்கிட்டு காலையில எழும்புற நேரம் வித்தியாசமான ஒரு பசி ஏற்படும். 309 வருடங்கள் தூங்கிட்டு எழுப்பி பார்க்கிறாங்க, பசி ஏற்படுது. 309 வருடங்கள் கற்பனைக்கு படாது. இது வஹி, குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், 309 வருடங்களுக்கு பின்னால இவர்களை நாங்க எழுப்பாட்டினோம். எழுப்பாட்டி பார்க்கிற நேரம் இவங்களுக்கு பசி ஏற்படுது. அல்லாஹ் சொல்றான், இவங்க நடந்து கொண்ட முறை இந்த கஹ்ஃபுக்கு உள்ளால யாரும் பார்க்கலாம், வெளியே போகலாம், உள்ளுக்கு வரையலாம், எந்த ஏற்பாடுகளும் இல்ல. 309 வருடங்கள் இந்த குகைக்குள்ளால தூங்கினவங்க எழுப்பி கேட்கிறாங்க, வபஅஸு அஹதகும் பிவரிகிகும் ஹாதிஹி இலல் மதீனா ஃபல்யன்துர் அய்யுஹா அஸ்கா தஆமா. இவங்க கேட்கிறாங்க, இவங்க 7 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, நாங்க இவரை தெரிவு செஞ்சு இவரை பஜாருக்கு அனுப்புவோம். இந்த நாணயங்களை நீங்க எடுத்துக்கொண்டு போயிட்டு பஜார்ல எது ஹலாலான சாப்பாடோ அதை எடுத்துக்கொண்டு வாங்க. ஐயுக்கும் அஸ்கா தஆமா, எது மனமான சாப்பாடோ அதை எடுத்துக்கொண்டு வாங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, 309 வருடங்களுக்கு முன்னால ஒரு மனிதன் ஹலாலுடைய பேணுதல் காட்டினால்தான் 309 வருடங்களுக்கு பின்னால அவனுக்கு ஏற்பட்ட பசியில அவன் கேட்கிறது ஹலால். 309 வருடங்களுக்கு முன்னால சர்வ சாதாரணமாக அவங்களோட ஊர்கள்ல அவங்க இருக்கிற நேரத்தில் காட்டின ஹலாலுடைய பேணுதல் 309 வருடங்களாக அல்லாஹ் கஹ்ஃபுக்குள்ளால, இந்த கற்பாறைக்குள்ளால நிலைமைக்கு ஏற்ப அல்லாஹ் இந்த பூமியை மாற்றி மாற்றி பிரட்டி பிரட்டி இந்த பூமிக்கு வஹ்யை அறிவிச்சு, இவர்களுடைய உடம்ப சாப்பிடாதே என்று வஹ்யை அறிவிச்சு மாற்றமான முறையில இந்த கஹ்ஃப் வாசிகளை பாதுகாத்து இந்த கஹ்ஃபுக்கு முன்னால ஒரு நாயகம் வச்சு அல்லாஹ் பாதுகாத்ததற்குண்டான முறை 309 வருடங்களுக்கு முன்னால ஹலாலுடைய பேணுதல். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலந்து வெளியே வாரா ஹலாலுடைய பேணுதல்
எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த நெருக்கடியிலிருந்து கலட்டுவான். எங்களோட கஷ்டம் எங்களுக்கு தெரியும். எங்களோட தேவை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு போறது. அது என்ன காரணம் என்றால் நாங்கள் சேர்க்கிற பணம் ஹலாலாக இல்லையா, ஹராமாக இருக்கிறா என்பதை சிந்திக்கிறது. எங்களோட தேவைகள் குறைகிற நேரத்தில் ஹலாலுடைய பேணுதலுக்கு ஒரு மனிதன் ஈடுபட்டிருக்கிறான், ஹலாலுடைய பேணுதலில் வாழ்க்கையில முறைப்பாடு செஞ்சிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் எங்களுக்கு கிடைக்கிறத கொண்டு மனிதன் சொந்தமான இபாதத்தாக இவர் சில இபாதத்துகளை செஞ்சு கொண்டு இவருடைய பணத்தால உலகத்தில் நிம்மதியாக வாழுவார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் ஹலாலுடைய பேணுதல் காட்டுறாங்களோ கியாமத்துடைய நாள்ல ஒரு கேள்வி கேட்கப்படும். இந்த கேள்வியில் இருந்து தப்புவார். மிக பயங்கரமான கேள்வி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விதமான கேள்விகள் கேட்கப்படும். இதுக்கு சரிவர பதில் கொடுக்காத வரைக்கும் ஒரு காலை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்க முடியாது. லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். 4 கேள்விகள் பதில் கொடுக்காத வரைக்கும் இடத்திலிருந்து நகர முடியாது. முதலாவது கேள்விகள் ஒன்றுதான். அதுல கேட்கப்படும் மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகா. ஒரு கேள்வி 2 முறையில கேட்கப்படும். எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சாய். சம்பாதிக்கிற முறை ஹலாலாக இருக்குது, செலவழிக்கிற முறை ஹராமாக இருந்தால் ஒட்டுமொத்த சம்பாத்தியமும் ஹராம். சம்பாதிக்கிற முறை ஹராமாக இருக்குது, செலவழிக்கிற முறை ஹலாலாக இருந்தால் ஒட்டுமொத்த சம்பாத்தியமும் ஹராம். 99 ரூபாய் ஹலாலாக இருக்குது, வெறும் ஒரே ஒரு ரூபாய் ஹராமாக இருந்து அதை சேர்க்கப்பட்டு 100 ரூபாயாக கணக்கு பார்க்கப்பட்டால் ஒட்டுமொத்த சம்பாத்தியமும் ஹராம். ஏமாத்தி சம்பாதிக்கிறது ஹராம், பொய் பேசி சம்பாதிக்கிறது ஹராம். இவருடைய சொத்துக்கள் அபகரிச்சு அதால கிடைக்கிற லாபத்தை இவருடைய பிசினஸ்ல போட்டு அதுல கிடைக்கிற லாபத்துல வாழ்க்கையில முன்னுக்கு போறது ஹராம். மேலான பெரியார்கள், எல்லாமே நல்லடியார்கள், சர்வ சாதாரணமாக எங்களோட சொத்தில 20 வருடங்களாக இந்த சொத்தில்லாத ஒரு சொத்துக்காக கோட்டும் வலியுமாக அலைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய சமூகம் எங்க மார்க்கம், எங்க இஸ்லாம் சர்வ சாதாரணமாக பிறருடைய சொத்துக்கள் அபகரிக்கக்கூடிய நிலைமைகள், பிறரை ஏமாத்துற நிலைமைகள் இன்றைக்கு உலகத்தில் 2024 கணக்கின் படிக்கு வித்தியாசமான வியாபாரத்துடைய முறைகள். யாரு முதலீடு செய்வதுன்னு தெரியா, இந்த பணத்தை கொடுப்பேத்தி எங்க போடுறதுன்னு தெரியா. ஆன்லைன் பிசினஸ் என்ற பேர்ல எத்தனையோ பேர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ கோடி பேர்கள் கோடி ரூபாய்களுடைய சொத்துக்களை அவங்க வியாபாரத்தில் போட்டு எதுவும் கிடைக்காம போயிட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணம் கிடைச்சா போதும் என்று யாரிடத்திலையும் கேட்காம, அதனுடைய மார்க்கத்துடைய சட்டங்களை படிக்காம, அதனுடைய உலமாக்களை அவங்கள பேசி நாடி இந்த வியாபாரம் ஹலாலா, இது ஹராமா, இது செய்யலுமா, இது முன்னேற்றமா, மார்க்கத்தில் இறங்கியிருக்கிறா என்ற எந்த தெளிவும் இல்லாம ஒட்டுமொத்த சொத்தையும் போட்டு ஒட்டுமொத்த சொத்தையும் அழிச்சவர்களாக எத்தனையோ பேர் இருக்கிறோம். ஏமாத்துற முறைகள், வக்ஃபுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செஞ்சிட்டோம் என்றால் மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட சொத்துக்கள் பத்தி எரியும். அனாதைகளுடைய சொத்துக்களை எங்களுடைய வியாபாரத்தில் சேர்த்துட்டோம் என்றால் அதை முறையாக அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் எங்களோட சொத்துக்கள் பத்தி எரியும். விதவைகளுக்கு அநியாயம் செஞ்சு அவர்களுடைய சொத்துக்களை எடுத்து எங்களுடைய வியாபாரங்களோட சேர்த்துட்டோம் என்றால் மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளும் எங்களோட சொத்துக்கள்ல லாபம் காண முடியாது. கடைக்கு முன்னால நிற்கிற நேரத்தில் அரிசி கடையில இருந்து கொஞ்சம் அவருடைய அனுமதி இல்லாம அரிசிய வாயில போடுறது ஹராம்.
99 ரூபாய் சாமனத்தை வாங்கிட்டு 1 ரூபாய் ரிட்டர்ன் கொடுக்காட்டி அந்த 1 ரூபாவும் கடைக்காரனுக்கு ஹராம். போதை வஸ்துக்களை மையமாக வச்சு வியாபாரம் செய்தவர்களுடைய ஒட்டுமொத்த வியாபாரமும் ஹராம். அது சிகரெட்டாக இருக்கலாம், அது வித்தியாசமான முறையில இன்னைக்கு சமூகத்தில் மாற்றிப்பட்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரமான இந்த போதை வஸ்துக்களை இதை வச்சு ஒருவர் வியாபாரம் செய்கிறார் என்றால் மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிகரெட்டால கிடைக்கிற வியாபாரத்தையும் இதனுடைய சொத்தையும் இதனுடைய சல்லிகளையும் இவர் இந்த ஹலாலோட சேர்த்துட்டார் என்றால் ஒட்டுமொத்த சம்பாத்தியமும் ஹராம். இவர் ஹஜ்ஜுக்கு போகையிலும் உம்ராக்கு போகையிலும் தான தர்மங்கள் கொடுக்கையிலும் மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலட்டி செஞ்சு பாருங்க. கண்ணுக்கு விளங்கும், இதாலத்தான் வியாபாரம் போகுது, இதாலத்தான் எங்கட கடைக்கு ஆக்கள் வாங்குறாங்க வாராங்க என்று ஹராத்த மையமாக பேசாக வச்சு நாங்க வியாபாரம் செஞ்சு கொண்டு போனா மேலான பெரியார்கள் எல்லாம் நிலடியார்களே, எங்கட கபூர்ல தனியே இருக்க போறோம். குடும்பத்துக்காக கஷ்டப்படுற நாங்க எப்படியாவது பணத்தை சேகரிச்சு கொள்ளணும் என்ற தேவைக்காக வேண்டி ஹலாலையும் கை வைக்கிறோம், ஹராத்திலையும் கை வைக்கிறோம். ஹலால் எதென்றும் தெரியா, ஹராம் எதென்றும் தெரியா, எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கிறோம். மேலான பெரியார்கள் எல்லாம் நல்லடியார்களே, ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. இந்த ஹலாலுக்குள்ளால ஹராம் ஒரு கொஞ்சமாவது சேர்ந்தாலும் ஒட்டுமொத்த சம்பாத்தியமும் ஹராமாக மாறுது. மேலான பெரியார்கள் எல்லாமே நல்லடியார்களே, மூணாவது ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருந்து மனிதன் ஹலாலுடைய தொடர்பால் பாதுகாக்கப்படுறான். யா யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, குலு மினத் தையிபாத், நீங்க மனமானதை சாப்பிடுங்க. வலா தத்கௌ ஃபீஹி ஃபயஹில்ல அலைக்கும் கதபி, அல்லாஹ் சொல்றான், நீங்க ஹலால் இல்லாம ஹராத்துல நீங்க எல்லை மீறி பேசிட்டீங்கன்றா மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கோப பார்வைகளுக்கு ஆளாகிடுவீங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கையில ஹராத்துல இருந்து கலரோணும், ஹராமான வியாபாரமாக மாற்றப்படணும். யாரையும் ஏமாத்திடக்கூடாது. இன்னைக்கு பத்தி போன பஜார்களுக்கு போயிட்டு பாருங்க, பத்தி போன கடைகளுக்கு போயிட்டு பாருங்க. ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் என்று ஒன்று வட்டியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும், அல்லது யாராவது ஒரு சொத்தால இவருடைய சொத்தாக மாற்றப்பட்டு அந்த கடை கட்டப்பட்டிருக்கும். மேலான பெரியார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில ஹராமோ அதுல ஒரு நாளும் லாபம் கிடையாது. எதெல்லாம் வாழ்க்கையில ஹராமோ அதுல ஒரு நாளும் நிம்மதி கிடையாது. எதில நாம் ஹராத்துல கை வச்சுட்டோம் என்றால் ஹராத்துடைய இன்பம் கலட்டப்படும். மேலான பெரியார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஒரு மனிதன் ஹராத்துல கை வைக்கிறதுக்கு ஆக பிரதானமான காரணம் அந்த வாழ்க்கையில பரக்கத்தில் கிடைக்கிறது போதாது. கிடைக்கிறது போதாது என்றால் பரக்கத்துக்கு குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக வழிகாட்டி, பரக்கத்துக்கு குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக வழிகாட்டியிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிற பணம் அது குறைவாக இருந்தாலும் அதில் பரக்கத் உண்டாகணும் என்றால் முதலாவது இபாதத் குர்ஆன். வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக், இந்த வேதத்தை நாங்க இறக்கினோம், இந்த குர்ஆன் இது பரக்கத் நிறைஞ்சது. வீடுகளுக்குள்ளால ஓதப்படணும், பஜார்கள்ல ஓதப்படணும், கடைகள்ல ஓதப்படணும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒருவர் சூரத்து யாசீன ஓதிட்டாரண்டா அன்றைய நாளுடைய தேவைகளை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். ஒருவர் ஒரு மக்ரிபுக்கு பின்னால சூரத்துல் வாக்கிஆவை ஓதிட்டாரண்டா மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளும் ஏழையாக மாட்டார். குர்ஆன் இந்த பரக்கத்தை வெற்றி கொண்டு ஹராத்துல கை வச்சு லாபம் கிடைக்க மாட்டாது. இந்த குர்ஆன் இது பரக்கத்தை உண்டாக்கும் ஹலாலான வியாபாரத்துல. மேலான பெரியார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பரக்கத்தை உண்டாக்கக்கூடிய இன்னொரு அமல் தான் வீடுகளுக்குள்ளால் வரக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்றது, சாப்பிடுறதுக்கு முன்னால பிஸ்மி சொல்றது. இது பரக்கத்தை உண்டாக்கும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தான் சொல்லுவான், சலாம் சொன்னதோட லா நபி, சாப்பாடுக்கு முன்னால ஒருத்தர்
பிஸ்மி சொல்லிட்டாருண்டா வலா அஷா, இன்றைக்கு இரவு தங்கையும் மேலாது, இன்றைக்கு சாப்பாடும் கிடையாது, ஷைத்தான் வெளியே போய்த்துருவான். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலால கஷ்டத்தோட எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு வந்து ஷைத்தானையும் கூட்டிக் கொண்டு வந்துட்டோம் என்றா பரக்கத் கலக்கப்படும். ஹலாலான சாப்பாடு அது சமைக்கப்பட்டிருக்கிறது, பிஸ்மி சொல்லலை என்றா ஷைத்தானும் சேர்ந்து சாப்பிட்டான். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய ஹலால ஷைத்தானுக்கு கொடுத்து நாம ஷைத்தானுடைய உடம்ப பலப்படுத்திட்டோம் என்றா மனைவிடத்துல நிம்மதி பார்க்க முடியாது, வீட்டுக்குள்ள நிம்மதி பார்க்க முடியாது, பிள்ளைகள் கட்டுப்பாடு இழந்து போவார்கள். பரக்கத்துக்குரிய இரண்டாவது முறை தான் வீடுகளுக்குள்ளால வரக்கூடிய நேரம் சலாம் சொல்றது, சாப்பிடுறதுக்கு முன்னால பிஸ்மி சொல்றது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதகா உங்களோட வாழ்வாதாரத்துல கிடைக்கக்கூடிய அந்த லாபம், ஹலாலான லாபத்துல பரக்கத்து உண்டாகும். சதகா அது வணக்கும். ஜகாத் எங்களோட பணத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை இல்லாமலாக்கும். தலைக்கு படாது, கையில இருந்து சாக்கில இருந்து பேச இருந்து சல்லியை இழக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இது வளர்க்கும். சதகா உங்களோட பொருளாதாரத்தை வளர்க்கும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலாலான வியாபாரம் செய்கிறாரே, இதுல சதகாவையும் சேர்த்துக் கொண்டுட்டார் என்றா இவருடைய வாழ்க்கையில பரக்கத் ஏற்படும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப உணர்வை சேர்ந்து ஒட்டி வாழ்றது இவருடைய வியாபாரத்தில் ஹலால்ல இவருக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இடத்துல துஆவால கேட்கிறது, கெஞ்சுறது, எங்களுடைய தேவைகளை முறைப்பாடு செய்யறது, கிடைக்கிற லாபம் அது குறைவாக இருந்தாலும் இதுல பரக்கத் ஏற்படும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவக்குல் அல்லாஹ்விடத்துல பரம் சாற்றுறது பரக்கத்தை ஏற்படுத்தும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஹலாலான தொடர்போட இருக்கிற நேரத்துல அல்லாஹ்விடத்துல உரிய முறையில ஹக்க தவக்குலிஹி லரஸககும் கமா துர்ஸகுத் தைர் தகுது ஹிமாசன் வதருஹு பிதானா, எப்படி பறவை இனங்களுக்கு அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கிறானோ, யார் அல்லாஹ்விடத்துல பரம் சாற்றாங்களோ, மேலான பெரியார்களே, காலையில அல்லாஹ்விடத்துல 2 ரக்காத் தொழுதுட்டு, யா அல்லாஹ் இன்றைக்கு நான் வியாபாரத்துக்கு போக போறேன், ஹலாலானத தந்தரே யா அல்லாஹ், ஹராத்திலிருந்து பாதுகாத்தரே யா அல்லாஹ், அவனிடத்துல பொறுப்பு செஞ்சுட்டு பொறுப்பு சாட்டிட்டு நாங்க போற நேரத்துல எங்களுக்கு ஹலால் கிடைக்காட்டியும் ஹராத்தில இருந்த அல்லாஹ் பாதுகாப்பான். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதோட தான் அதிகாலை நேரங்கள், இந்த சுபஹுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரங்கள், இது பரக்கத் செய்யப்பட்ட நேரம். இந்த பரக்கத் செய்யப்பட்ட நேரத்தில் ஒருவர் உலகத்தை தேற்றாரண்டா, ஊதியத்தை செய்யறாரண்டா, இவருடைய வாழ்வாதாரத்துடைய தேவைகளை ஹலாலான முறையில இவர் ஏற்பாடு செய்யறாரண்டா, இதுல பரக்கத் ஏற்படும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான பரக்கத் வாழ்க்கையில ஏற்பட்டுட்டா ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது, அது போதுமானதாக மாற்றப்படும். ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது, அது தேவைகள் நிறைவேற்றப்படும். ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஹலால் நிம்மதியாக வாழுவார். ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஹலாலால அவர் கண்ணியப்படுத்தப்படுவார். ஒரு மனிதனுக்கு உலகத்தில் செஞ்ச ஹலாலால அந்த வியாபாரத்தால குடும்பம் பாதுகாக்கப்படும், பிள்ளைகள் பாதுகாக்கப்படும், அவங்களுடைய வம்சம் பாதுகாக்கப்படும். அந்த வம்சத்துக்குள்ளான குர்ஆனும் ஹதீஸும் மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சேர்க்கப்பட்டா நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார், கபரை பார்த்துக் கொள்வார், மஹ்ஷர்ல சந்தித்துக் கொள்வார். எல்லா கட்டங்களையும் இவர் கொடுத்த ஹலால், இவர் பேணுதலாக இருந்த ஹலால் இவருக்கு கை கொடுக்கும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை விட மேலாக நபிமார்களோடு, ரசூல்மார்களோடு, சுஹதாக்களோடு ஹலாலான வியாபாரம் செய்தவர் நாளை கியாமத்துடைய நாள்ல இருப்பார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான வியாபாரங்களாக எங்களுடைய வியாபாரங்களையும் நானும் நீங்களும் முயற்சி செய்கிற நேரத்தில் அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி எங்களை கிடைக்கிற இந்த பொருளாதாரத்துடைய இந்த ஊதியத்தில் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி மிக கண்ணியமானவர்களாக வாழ வச்சு நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக அவனை வந்து சந்திக்கக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்தில் நம்மனை இவர்களை விஷயங்கள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், சகல விதமான பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகள் ஏராளமானது யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்தது யா அல்லாஹ். கடனோட வாழ்றோம், கஷ்டங்களோட வாழ்றோம், பிரச்சனைகளோட வாழ்றோம்,
சீராக்கி தந்திரு யா அல்லாஹ். சீதேவிகளாக வாழ வச்சிரு யா அல்லாஹ். கண்ணியமானவர்களாக வாழ வச்சிரு யா அல்லாஹ். இவ்வளவு காலம் ஏமாத்திட்டோமே யா அல்லாஹ், அதை ஒப்படைக்க வச்சிரு யா அல்லாஹ். யாருடைய சொத்துக்களோ அவனுடைய கையில கொண்டு போய் ஒப்படைக்க வச்சிரு யா அல்லாஹ். ஹலாலான வியாபாரத்தை தந்திரு யா அல்லாஹ். எதுவும் தெரியாத பிள்ளைகள், எதுவும் தெரியாத மனைவிமார்கள், இவனுக்கு ஹலாலை கொண்டு போய் கொடுக்கக்கூடியவர்களாக மாத்திரு யா அல்லாஹ். ஹலாத்தில் இருந்து எங்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். நிலைமைகளை சீராக்கி தந்திரு யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி உன்னை வந்து சந்திக்கக்கூடிய சீதேவிகளுடைய கூட்டத்தில் நம்ம அனைவர்களையும் சேர்த்தல் புரிவாயாக. வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. أما بعد فيا إخوان في الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحثكم على طاعته وأزجركم عن معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد وشرع النبي صلى الله عليه وسلم بين ذلك في سير الجميلة ولم تكن في قلبه زخرفة الدنيا وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سكى كافر منها شربة ماء وفي العالم فرقتان تعيشان فرقة غرتهم الحياة الدنيا وفرقة رغبوا في